யார் இந்த இயேசு? இயேசு யார் அப்படின்றத நாம ஒவ்வொரு வாரமா சிந்திச்சுக்கிட்டே வரோம். இந்த வாரம் நாம பார்க்க போறது, அவர் நம்மை உயர்த்துகிறவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறாரு. அவர் யாரை உயர்த்துறாரு? எப்படி உயர்த்துவாரு? எப்போ உயர்த்துவாரு? வேதம் சொல்லுது, அவர் எளியவனையும் சிறியவனையும் புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர செய்வார் அப்படின்னு. வேதாகமத்தில் இதற்கு அநேக எடுத்துக்காட்டுதலை பார்க்கலாம். வேதாகமத்தில் யோசேப்புன்றவர் இருந்தார். தனது தந்தைக்கு மிகவும் பிரியமான ஒரு பிள்ளையா இருந்தார். பல சொப்பனங்களை கண்டார். அந்த யோசேப்பை அவங்க சகோதரருக்கு பிடிக்கல. இவன் எதனா பண்ணணும்னு சொல்லி குழியில போட்டுடுறாங்க. குழியில போடப்பட்ட யோசேப்பு அடிமையாக விற்கப்படுறார். அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பு அங்கு செய்யாத ஒரு குற்றச்சாட்டுக்காக சிறைச்சாலைக்கு போறார். சிறைச்சாலையில் போன யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த யோசேப்பு ராஜாவின் இடத்துல போய் அவருடைய சொப்பனத்திற்கு பதிலை சொல்லி ராஜாவுக்கு அடுத்தபடியாக தேசத்துக்கே அதிபதியா யோசேப்பு உட்கார்றாரு. அந்த ஒரு சம்பவத்தில் யோசேப்பு ஆண்டவர் உயர்த்தி பஞ்சகாலம் வரும்பொழுது அந்த சகோதரர்கள் எல்லாம் மீண்டும் யோசேப்பு கிட்டேயே வந்து நின்னாங்க. இன்னும் சொல்லணும்னு சொன்னா, தாவீது ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணணும். அப்போ சாமுவேல்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஈசாயினுடைய வீட்டுக்கு அனுப்புறாரு. ஈசா என்ன பண்றாரு? ஒவ்வொரு அவருடைய மகன்களா காட்டுறாரு. அப்போ ஆண்டவர் சாமுவேல்ட்ட சொல்லுவாரு, இல்லைன்னு. அப்போ சாமுவேல், உங்களுக்கு வேற ஏதாவது பிள்ளை இருக்கிறானா அப்படின்னு கேட்கும் போது, ஒருத்தர் இருக்கிறான், கடைசி பையன், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனை போய் கூட்டு வர சொல்லுங்க. தாவீது வந்தோடனே கர்த்தர் சொல்லுவார், இவன் தான், எழுந்து அபிஷேகம் பண்ணுன்னு. சாமுவேல் எழுந்து தாவீதை அபிஷேகம் பண்ணுவார். தாவீது அந்த நாட்டிற்கே ராஜாவானார். இன்னும் அநேக எடுத்துக்காட்டுகளை வேதாகமத்தில் பார்க்கலாம். ஆண்டவர் யோசேப்பு உயர்த்தினார், தாவீதை உயர்த்தினார். ஒரு நிமிஷத்தில் சொல்லிடுறோம். ஆனால் அந்த உயர்த்துறதுக்கு அவங்க காத்திருந்த காலம், அவங்க அனுபவித்த ஒவ்வொரு வேதனை. யோசேப்பு எடுத்தோடனே ஆண்டவர் உயர்த்தலை. குழியில தள்ளி அடிமையாக விற்கப்பட்டு செய்யாத குற்றத்துக்கு சிறைச்சாலையில் இருந்த பிறகுதான் ஆண்டவர் உயர்த்தினார். சவுலியை எடுத்தோடனே இன்னைக்கு அபிஷேகம் பண்ண நாளைக்கு அரியாசனத்தில் உட்காரல. கோலியாத்து போராடினாரு, சவுல் கிட்ட போராட்டம், எல்லா போராட்டத்தையும் கடந்து தான் தாவீது ராஜாவானார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் எனக்கு தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, ஏழையாவே தான் இருக்கிறான், கடவுள் எப்போ உயர்த்துவாரோ தெரியலையே அப்படின்னு. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்த்தர் நம்மளை உயர்த்துற வரைக்கும் அவருடைய பலத்த கரங்களுக்குள்ள நாம் அடங்கி இருப்போம். ஏத வசனம் அதான் சொல்லுது, அவர் உங்களை உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய பலத்த கரங்களுக்குள்ள அடங்கி இருங்க அப்படின்னு. ஆண்டவர் எப்போ உயர்த்துவார், எப்படி உயர்த்துவார், என்னைக்கு எது மூலமாக உயர்த்துவார்ன்றது நமக்கு தெரியாது. ஆனால் கட்டாயம் இந்த எளியவனையும் சிறுமையுமான நம்மளை புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் உயர்த்தி பிரபுக்களோட ராஜாக்களோட உட்கார வைக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. அடுத்த வாரம் இயேசு யார்ன்றதை இன்னொரு தலைப்பில் சிந்திக்கலாம். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமா